ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய மணலை எடுத்துகிட்டு வர்றது சரியா தவறா? இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்கிறதுனால நமக்கு அதிர்ஷ்டங்களானது கிடைக்குமா? மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாது. ஸோ முறைப்படி அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து எப்படி வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் சீக்கிரமாகவே நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க, நல்லதே நடக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே போய் ஒரு சில பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. இதனால் நமக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்புகளானது பெருகும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று தாங்க குலதெய்வ கோவிலிருந்து எடுத்து வரக்கூடிய மண். இதை பற்றி தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு ஏற்படும் பொழுது நம்ம முதல்ல போகக்கூடிய இடம் என்னென்னா நம்ம கோவிலுக்கு தான் போகும். அதுலேயும் ரொம்ப தீரா பிரச்சனைகள், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது, தாங்க முடியல அப்படின்றப்போ தான் எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது குலதெய்வ கோவில். இந்த குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், சரியாக போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதாவது குறிப்பாக திருமண தடை இருக்குது, குழந்தை இல்லாமல் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குலதெய்வ கோவிலுக்கு தான் போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. அந்த குலதெய்வம் கோவிலில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். அப்படி எடுத்துகிட்டு வரப்பட்ட மண்ணை வீட்டில் வைக்கிறதுனால நமக்கு நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அதை முறைப்படி நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் ஏராளமாகவே வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். குலதெய்வ கோவிலில் இருந்து எடுத்து வரக்கூடிய மண்ணில் பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வத்தினுடைய வாசம் ஆனது கண்டிப்பாக இருக்கும். அதாவது குலதெய்வமும் அந்த மண்ணில் தான் வாசம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த புனிதமான மண்ணை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வீட்டை காத்து நிற்கும். ஸோ குலதெய்வ கோவிலேருந்து நம்ம கொண்டு வரக்கூடிய மண்ணை என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த மண்ணை மஞ்சள் துணியில் நீங்கள் விபூதி குங்குமம் சேர்த்து கட்டி வைக்கலாம். அப்படியே மணலை வந்து நீங்கள் கட்டி வைத்து 48 நாட்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் பூஜை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய சக்தியை வந்து மேலும் மேலும் உங்களால் அதிகரிக்க முடியும். இந்த மண்ணை உடல்நல குறைவாக இருக்கக்கூடியவங்களுடைய அறையில் வைக்கலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக வைக்கலாங்க. அப்படி வைக்கும் பொழுது அவங்களுடைய உடல்நலம் பார்த்திங்கன்னா விரைவில் வந்து சீராக ஆரம்பிக்கும். அதே போல் குலதெய்வத்தில் எடுத்துகிட்டு வரக்கூடிய மணலை நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது நம்மளுடைய தொழில் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டைகளானது வருதா, வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளானது அதிகமாக இருக்கா, அப்படி நீங்கள் எதுவும் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய படுக்கை அறையில் வந்து வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வராது. மேலும் கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளில் அடிக்கடி மாட்டிக்கிறீங்களா, அப்போது உங்களுடைய வீட்டினுடைய நிலை வாசப்படியில் இந்த மணலை வந்து கட்டி வைக்கலாம். குலதெய்வ கோவிலிருந்து எடுத்து வரக்கூடிய மண்ணுக்கு கண்டிப்பாக மகிமை அதிகம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு முறைப்படி பூஜை செய்யணும். வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதுக்கு பூஜைகள் செய்து தீபதூப ஆராதனைகள்லாம் காட்டி வழிபாடுகள் செய்யணும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா குலதெய்வமே நம்மோடு இருக்கிற மாதிரி அர்த்தம். நம்மளுடைய வீட்டு வாசலில் குலதெய்வத்தை நம்ம வந்து நிற்க வச்சுருக்கோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் வரவே வராது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது குலதெய்வத்தை நம்ம கோவிலில் போய் எப்படி வந்து பூஜை பண்ணுவோம், மனமுருகி எவ்வளவு சுத்தமாக நம்ம வழிபாடுகள் செய்வோமோ அதே மாதிரி இந்த மண்ணையும் செய்யணும். இந்த மண்ணுக்கும் மகிமை அதிகமாகவே இருக்குது. அதனால் குலதெய்வ கோவிலிருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடிய மண்ணை கண்டிப்பாக வந்து அவமதிக்கக்கூடாதுங்க. இந்த மண்ணை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறதுனால பில்லி சூனியம் ஏவல் கண் திருஷ்டி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் வெளிவர முடியும்.
அதாவது இது எல்லாமே உங்களுடைய குடும்பத்து மேலே இருக்குது, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மேலே இருக்குது அப்படின்னா, மென்மேலும் நீங்கள் உயர்வுகளை பார்க்கறதுக்காக இந்த மண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாடுகள் செய்யலாம். அது எல்லாமே வந்து நீங்கிடும். இந்த பிரச்சனை எதுவுமே உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காது. ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மோடு நம்மளை காக்கக்கூடியவங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் பொழுது முதல்ல நம்மளை காப்பாற்றக்கூடியது குலதெய்வமாக தான் இருக்கும். ஸோ குலதெய்வ கோவிலில் மண்ணிற்கு வந்து களங்கம் ஏற்படுவது மாதிரி ஏதாவது செயல்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, மென்மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ குலசாபம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா தடுக்கவே முடியாது. அதாவது குலதெய்வத்தை நம்ம குளிர வைக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக தான் வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்கிறோம். பொங்கல் வைக்கிறது, அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள செய்யறது. ஸோ இது மாதிரி நம்ம செய்கிறது எல்லாமே அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு. அவங்க சந்தோஷம் அடைந்தால் தான் நமக்கு நல்லாசிகளை வந்து கொடுப்பாங்க. நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்களும் கோரிக்கைகளும் நிறைவேறி நம்முடைய குலத்தை வந்து காக்கக்கூடியவங்க. மேலும் இந்த குலதெய்வத்திலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய மணலை உங்களுடைய வீட்டில் பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க. பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறிடுச்சு, நீங்கள் வைத்த வேண்டுதல்கள் வந்து நடந்துருச்சு அப்படின்றக்கூடிய பட்சத்தில் இந்த மண்ணை போய் மீண்டும் இருந்த இடத்துல வச்சுடுங்க. இல்லைன்னா ஓடக்கூடிய நீர்நிலைகளில் வந்து போட்டுருங்க. அது வந்து ரொம்ப நல்லது. இந்த சிறப்பு வாய்ந்த குலதெய்வ கோவிலேருந்து மண்ணை வந்து நீங்களும் உங்களுடைய வீட்டில் வச்சு பூஜை செய்கிறீங்களா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னா அவங்க எந்த காரியத்திலையுமே வெற்றியே அடையவே மாட்டாங்கங்க. குடும்பத்தில் சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். எந்த விதமான சுப நிகழ்வுகளும் அவங்களுடைய வீட்டில் நடக்கவே நடக்காது. அதையும் மீறி நடந்துச்சு அப்படின்னாலுமே அது ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியும். குழந்தைங்க பெற்றவங்களுடைய சொல்ல கேட்டு நடக்க மாட்டாங்க. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் குடும்பத்தில் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்தவித மகிழ்ச்சியும் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் அந்த குடும்பத்துக்கு வந்து ஏற்பட்டுடும். ஸோ இந்த சூழ்நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோவிலில் இருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வழிபாடுகள் வந்து செய்கிறது. அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ குலதெய்வத்தினுடைய அருளை பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க குலதெய்வ வழிபாட்டை வந்து செய்யணும். அதாவது குலதெய்வ வழிபாட்டை நம்ம ஒரு சிலருக்கு வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாது. ஒரு சிலருக்கு அந்த வழிபாட்டை வந்து மேற்கொண்டாலுமே கூட பலருடைய வாழ்க்கையிலையுமே வந்து இன்னும் பிரச்சனைகளானது நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். அந்த தெய்வத்தினுடைய அருளை வந்து பெற முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாகவும் ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணுங்கள். பௌர்ணமி தினத்தில் தான் குலதெய்வ கோவிலேருந்து நம்ம பிடிமண்ணை வந்து எடுத்துகிட்டு வரணும். வேறு எப்பவும் போய் எடுக்கக்கூடாது. பௌர்ணமியில் நீங்கள் கோவிலுக்கு போங்க, சாமி கும்பிட்டு பிடிமண்ணை வந்து எடுத்துகிட்டு வாங்க. குலதெய்வத்துக்கு நேராக எந்த இடத்துல மண் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு கற்பூரத்தை வச்சு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி வழிபாடுகள் செய்யுங்க. அதாவது 9 முறை வந்து அந்த குலதெய்வத்தினுடைய பேரை வந்து சொல்லணும். இப்படி சொல்லிவிட்டு கற்பூரம் முழுவதும் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கற்பூரம் ஏற்றி எடுத்திருக்கக்கூடிய மண்ணை தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் வந்து வைங்க. ஸோ இப்படி அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய திருமணமான சுமங்கலி பெண்கள் தான் இந்த மண்ணை கண்டிப்பாக எடுக்கணும். வேறு ஆண்கள்லாம் எடுக்கக்கூடாது. ஆண்கள் எடுக்கலாம், எடுத்திங்கன்னா அதிக அளவு பலன் கிடைக்காது. அதனால் கணவன் மனைவியாக கோவிலுக்கு போங்க, உங்களுடைய மனைவியை எடுக்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வரப்போ பிளாஸ்டிக் கவரையோ மற்ற பொருளையோ வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. வீட்லேயே இங்கேருந்து போகும்போது ஒரு சுத்தமான வெள்ளை துணியை வந்து எடுத்துகிட்டு போங்க. அதாவது அதில் மஞ்சள் தடவி மஞ்சள் நிற துணியாக எடுத்துகிட்டு போங்க. நல்லா காய வச்சுட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் தான் அந்த பிடி மண்ணை எடுத்து வச்சு எடுத்துகிட்டு வரணும். இப்படி தான் மண்ணை வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்படி எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த மண்ணை வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பலத்தில் வச்சு அதுக்கு மேலே பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே தான் மஞ்சள் துணியோடு இந்த மண்ணை வந்து வைக்கணும். தினமுமே உங்களுடைய வீட்டில் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா இந்த மண்ணுக்கு கற்பூரம் காட்டுங்க, தீபதூப ஆராதனைகள்லாம் காட்டுங்க. அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரியான தினங்களில் அந்த மண்ணுக்கு நம்மால் இயன்ற ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செய்யணும். அது வந்து குலதெய்வத்துக்கே வந்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்யுங்க. தட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியை மாதத்துக்கு ஒரு முறை வந்து மாற்றிடுங்க. இப்படியே மாற்றிட்டு புதுசாக பச்சரிசியை வந்து வைக்கணும். பழைய அரிசியை எறும்புகளுக்கோ இல்லை காக்கா குருவிகளுக்கோ வந்து நீங்கள் போட்டுடுங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருளை உங்களால் பெற முடியும். இந்த முறையில் தான் குலதெய்வ மண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்யணும். இப்படி செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் குலதெய்வம் நம்முடைய வீட்டுக்கு வரும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நமக்கு நன்மைகளை எல்லாம் தருவாங்க. ஸோ மறக்காமல் பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வழிபாடுகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க இப்படி செய்யுங்க. ஆல்ரெடி மண் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி வழிபாடுகள் செய்துக்கோங்க. தீரா துன்பங்களை தீர்க்கக்கூடியது இந்த குலதெய்வத்தினுடைய மண். இந்த மண்ணுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. போகும்பொழுது நீங்கள் புதுசாக மண்ணை வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம், தப்பு கிடையாது.
குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்கிறது பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க. அது எப்படி செய்யணும், என்ன மாதிரி வழிபாடுகள் செய்தால் குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.